ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். ஒரே ஒரு நாள் மட்டும் உன்னுடைய வீட்டில் நீ விளக்கேற்றும் போது இந்த ஒரு வார்த்தை மந்திரத்தை சொல்லிவிட்டு வீட்டில் விளக்கேற்றிப்பார். நீ எதிர்பார்க்காத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும். சில காலங்களா உன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் உனக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்காது. ஆனா உன்னுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மந்திர சொல்லாகவும் ஒரு விளக்கேற்றக்கூடிய தீபமாகவும் இது அமைய போகுது. சரியா சொல்லணும்னா இதை என்னைக்கு வேண்டாலும் உன்னுடைய விருப்பப்படி உன்னுடைய வீட்டில் விளக்கேற்றிக்கலாம். இது இன்னைக்கு தான் செய்யணும், இந்த நாளில் தான் செய்யணும்னு கட்டாயமே கிடையாது. உனக்கு என்னைக்கு நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் நீ வீட்டில் விளக்கேற்ற பத்தியா அப்பம்போது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திரத்தை சொல்லிட்டு விளக்கேற்றிப்பார். ஒரே ஒரு வார்த்தை மந்திர சொல் தான், ஆனால் இது உன்னுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைச்சிடும் அப்படின்னா உன்னால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக நீ நம்ப மாட்டேன். ஆனால் இதனுடைய மகத்துவம் என்பது சில நாட்களில் சில தினங்கள்லேயும் உனக்கு தெரிய வரும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீ செய்யாமல் எக்காரணத்தை கொண்டு தவிக்காத. இது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையுமே தீர்த்து நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது. அதனால முழு விஷயத்த நீ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாரு. உன்னுடைய வாழ்க்கையில நீ இழந்தது எல்லாத்தையும் மீட்டு உன்னுடைய வாழ்க்கையவே அர்த்தமுள்ளதாக மாற்றக்கூடிய ஒரு எளிமையான சொல் மந்திரமாக இது அமைய போகுது. எவ்வித பயமோ இல்ல குழப்பமோ வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களையும் இது உனக்கு தீர்த்து வைக்கக்கூடிய ஒன்றாக மாறும். இப்பேற்பட்ட ஒரு மந்திர சொல்ல, அதாவது நீ விளக்கேற்றும் போது சொல்லிட்ட அப்படின்னாலே போதும், உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மாறுதலையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். இது ரொம்ப எளிமையான ஒரு மந்திர சொல்லலாம். இதை நீ சொல்லலாம், உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்னு யாரை வேணாலும் சொல்லலாம். ஏன்னா எல்லோருமே சொல்லி இதில் மூலயமா பயனடையக்கூடிய ஒரு மந்திர சொல்லாக இருக்க போகுது. அதனால இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ல நீ சொல்வதுங்கிறது உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உன்னுடைய வாழ்க்கையின் அங்கங்களாக பிரிவு வரக்கூடிய விஷயங்களை கூட இது உனக்கான ஒரு விஷயமாக மாற்றி அமைச்சிடும். முக்கியமாக சொல்லப்போனால் இது வெறும் ஒரு வார்த்தை மந்திர சொல் தான். வீட்டில் நம்ம விளக்கத்துவம் பத்தியா அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மந்திர சொல் தான் நீ சொல்ல போற. இது ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லணும் அப்படிலாம் கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை மந்திர சொல், ரொம்ப எளிமையா சொல்லிடலாம். நீ மட்டும் இல்லை, உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய குழந்தைகள் முதற்கொண்டு இதை சொல்ல முடியும். அவ்வளோ எளிமையான ஒரு மந்திர சொல். இதை நீ சொல்லாம தவிக்க போறியா இல்லை சொல்லி அதனுடைய பலன்களை அனுபவிக்க போறியா அப்படின்றத நீ தான் யோசிக்கணும். ஆனால் கட்டாயமா சொல்ல முடியும், இந்த வார்த்தை மந்திர சொல்லை நீ சொல்லி முடிக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில நீ எதெல்லாம் இழந்தையோ அது எல்லாத்தையுமே உனக்கானதாக மாற்றி அமைச்சிக்க முடியும். எதெல்லாம் உன்னை விட்டு போச்சு நீ நினைச்சு வருத்தப்பட்டையோ அது எல்லாமே உன் கூட உன் கைப்பட உன் கையிலே வந்து நிற்கும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு வார்த்தை மந்திர சொல்லாக தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திர சொல் இருக்க போகுது. முக்கியமா இதை செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருக்கணும் சரி, அவருடைய வாழ்க்கை இது முழுமையாக மாற்றும். சரி, நீங்கள் எப்படிப்பட்ட மந்திர சொல்ல இந்த வீட்டை விளக்கேற்றும் போது சொல்லணும் அப்படின்ற பற்றி தெளிவாக பார்க்கும். அதற்கு முன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனல் மறக்காம சரி பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து கொண்டே இருக்கும். முதல் விஷயம், இந்த ஒரு மந்திர சொல்ல யார் சொல்ல நினைச்சாலும் சரிங்க, அவங்களுடைய மனசுல எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் இருக்கக்கூடாது. இங்க பல பேர் பண்ணக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? வெளியே எல்லாரும் முன்னாடியும் நான் தன்னுடைய நல்ல குணத்தை வெளியே காமிச்சுப்பாங்க. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, நீங்களே இருக்கீங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணத்தை தான் நீங்க எல்லாருக்கிட்டையுமே காப்பீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணத்தை போய் மற்றவங்ககிட்ட காமிப்பீங்களா? நிச்சயமா மாட்டீங்க. ஏன்னா எப்போதுமே அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரியற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, வெளியே நல்லதா காமிச்சுக்கிட்டு உள்ள கெட்ட விஷயங்களா வச்சுக்கிட்டு இருந்தா உள்ள தானே நிஜம், வெளியே இருக்கிறதா நிஜம், உள்ள என்ன இருக்கோ அதுதான் நிஜம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பண்ணக்கூடியதா இருக்கு. அதனால இப்போ நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயமே, உங்களுக்கு மனசுக்குள்ள ஒன்றும் வெளியே ஒன்றும் இல்லாம ரெண்டுத்துலயுமே ஒரே மனசோட இருக்க பாருங்க. அதாவது என்னுடைய மனசு இப்படிதான்பா, நானும் இப்படிதான்பா அப்படின்னு ஒரே மனசோடு நீங்க இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திர சொல்ல விளக்கற்ற போது சொன்னாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களை பார்த்தும், முக்கியமா உங்களுடைய பிள்ளைகளுடைய அத்தனை கஷ்டங்களிலிருந்தும் நீக்கி உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அருமையான ஒரு வாழ்க்கையாக மாற்றக்கூடிய ஒரு எளிமையான மந்திர சொல்லாகவே இது அமையும். அதனால கட்டாயமா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திர சொல்ல நீங்க சொல்லி பாருங்க. முழுக்க முழுக்க நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மந்திர சொல்லாக தான் இது இருக்க போகுது. சரிங்களா? சரி, நீங்க எப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ல சொல்லணும் அப்படின்றத நான் சொல்றேன். தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு சொல்லுங்க. அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. பொறுமையா நிதானமா சொல்லுங்க. சரிங்களா? நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல் இதுதான் நான் சொல்றேன், பின்னாடியே சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது சொல்லுங்க. சரிங்களா? ஓம் க்ளே அங் ஓம். ஓம் க்ளே அங் உங். ஓம் க்ளே அங் உங். எவ்வளோ எளிமையா இருக்கு பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட மந்திர சொல்ல நீங்க உங்களுடைய வீட்டில் விளக்கேற்றுற சமயத்தில் மட்டும் சொல்லி பாருங்க. நிச்சயமா சொல்றேங்க, இந்த ஒரு மந்திர சொல் போதுங்க உங்க வாழ்க்கையில
வாழ்நாள் முழுக்க நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களை தீர்த்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான மந்திர சொல்லாகவே இது அமையும். நிச்சயமாக உங்களுடைய முன்னேறுவதற்கான வாழ்க்கையில் கஷ்டங்களை தீர்ப்பதற்கான ஒரு எளிமையான மந்திர சொல்லா இது இருக்கும். அதனால் குழப்பம் வேண்டாம், பயப்பட வேண்டாம், எதையோ யோசிச்சுக்கிட்டு நீங்களே உங்களை கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். முழு மனசோட இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திர சொல்ல சொல்லி பாருங்க. கட்டாயமாக நல்லதே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய ஒன்றாகவே இது அமையும். முழுமையான மனசும் நம்பிக்கையோடும் சொல்லிவார்கள். நல்லதே நடக்கட்டும். உங்கள் அன்புக்குரிய நபர்களுக்கும் இதை பகிருங்க. அவருடைய வாழ்க்கையில் நல்லதுக்காக இந்த ஒரு பரிகாரமானது இருக்கும். நிச்சயமா நீங்களும் சொல்லுங்க, அவர்களையும் சொல்லுங்க. நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.